ஆ பயோ பாலா வேறதான் ஜோக்கர் பாலான்னு எல்லாரும் சொல்லி மட்ஸ் தாஸ் வேறதான் மூக்கு தாஸ் என்று சொல்லி எப்படி விளம்பரம் போட்டு தள்ளுறாங்க போட்ட வழியை பார்த்தனே போஸ்டர்கள் எந்த விளம்பரம் தான் நம்ம எந்த டியூசனை பற்றி தான் எல்லாம் போட்டு அடிச்சு வச்சுக்கான் அவ்வளவு காசை கொட்டி வச்சுக்க. இதோ மட்ஸ் தாஸ் ஆசானின் கணித வகுப்பு. நாட்டின் மிகச்சிறந்த ஐஸ்லாந்து ரேங்க்ஸ் பெற்ற மாணவர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர் மட்ஸ் தாஸ் கணித வகுப்பு. இந்த விளம்பரத்தை விட இந்த விளம்பரம் தான் கூட போகுது. பார்த்தனி ரோட்டெல்லாம் இருக்கிற சந்து பொந்து எல்லா இடமும் எங்கட போஸ்டர் தான் ஒட்டி கிடக்கு. புள்ளியாளி நீ தானா வரும் வீட்டுக்கு முன்னுக்கும் கொண்டே ஒட்டி கிடக்கு. எல்லாட்ட வீட்டுக்கு முன்னு கேட்ட திறந்தா எங்கட போஸ்டர் தான். பயோ பாலா உயிரியல் வகுப்புகள். கடந்த ஆண்டு எமது வகுப்பில் பயின்ற மாணவர்களில் 99% பேர் சித்தி எய்தி சாதனை படைத்துள்ளனர். எத்தனை தரம் சொன்னாலும் இந்த பாஸ் வீதம் எல்லாம் நீ போட்டெல்லாம் போய் தானே விளம்பரம். யார் சொன்னது? எங்களுக்கு தெரியாது எத்தனை எத்தனை பாஸ் பண்ணது. அப்போ இந்த ரேங்க் மட்டும் உண்மை அதுவும் போய் தானே. சரி சரி இனி அதெல்லாம் தேவையடாப்பா. இனிமேல் இந்த பாஸ் வீதம் ரேங்க் இதெல்லாம் போட தேவையில்லை. போன முறை பாஸ் பேப்பர்ல நான் போட்ட 8 கேள்வியும் அப்படியே வந்திருக்குது தெரியுமா உனக்கு. அது புரிண்டெடுக்கிற இடத்துல ஆள் இருந்தா இருந்தானே. அப்படி நான் போட்ட MCQல 30 கேள்வி அப்படியே வந்திருக்கு. வடிவா போய் பார். எக்ஸாம் போர்ட்ல இந்த தம்பி இருக்கிறான் அதால உனக்கு எல்லா கேள்வியும் தெரிய வருது. இது எங்களுக்கு தெரியாது நினைச்சு கொண்டிருக்கேன். யார் அப்படி உனக்கு சொன்ன? தெரியாது வதந்தி. இந்த முறை ரிவிஷன் கிளாஸ் செய்திருக்கிறேன். 6000 பிள்ளைகள் வந்தது. இந்த முறை இலங்கையில ஒரு பெரிய உலக சாதனையா தான் இருக்கு. எந்த கிளாஸுக்கு கூட 10,000 பிள்ளைகள் வந்தது தெரியுமோ. 10,000 பிள்ளைகளுக்கும் ஒற்றை இடத்துல வச்சு எடுத்தன. அதுதான் புது ரெக்கார்ட். 10,000 பிள்ளைகள் வந்தது. குடங்கானமோ எல்லாம் மைக் வச்சு சும்மா அந்த மாதிரி பாடம் எடுத்தது. அதுக்குள்ள 500 பேர் தான் இருக்கலாம்னு சொன்னவங்க. அதெல்லாம் மடிவாத பிள்ளைகளை நெருக்கி இருக்கிறானே. இது என்ன பெரிய இது. அது மட்டும் இல்ல கொழும்புல இருந்து சிங்கள பிள்ளை உனக்கு எங்க பேப்பர்தான் மகள் அடி ஓடுது. உனக்கு சிங்களம் தெரியுமோ? எனக்கு சிங்களம் தெரியாடி என்ன எங்க ரிவாத் சார் அவருக்கு சிங்களம் தெரியும். அவரை கொண்டு டிரான்ஸ்லேட் பண்ணார். கேட்டுப்பார் இந்த ரிவாத் சார் சார் இருக்கா சொல்லுங்க சார் டிரான்ஸ்லேட் பண்ணி கொழும்புக்கு எல்லாம் அனுப்பி விட்டோம் சொல்லுங்க சார். அந்த 7500 காசை தாங்க சார் டிரான்ஸ்லேட் பண்றேன். நீங்க காரெல்லாம் எடுத்து கார்ல தெரியுறீர்கள், நான் பஸ்ல இல்லை தொங்கி தெரியுறேன். புள்ளியல்கிட்ட கொள்ளை அடிக்கிறீர்கள், எனக்கு அந்த காசை தந்தா என்று 7500 கூட அதெல்லாம் பிரச்சனை அது தரலாம். அது போட்டு வர. ஏய் நிலா இவா 7வது கேள்விக்கு என்ன உனக்கு விட தெரியும்? நான் பள்ளிக்கூடத்திலேயே படிப்பிக்கலையே. எந்த பர்சனல் கிளாஸுக்கு வர 5 பேருக்கு தான் அந்த விட தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நீ அவங்கள்ட்ட டியூட் வாங்கி படிக்கிற அங்க இங்க டியூட்ட பிச்சை எடுத்தவன்னு நிக்காத. உனா டியூட் வேணும்னா இந்த கிளாஸுக்கு வா. தெரிய இனிமேல் இப்படி செய்தியண்டா டியூட் வாங்கின கேள்விப்படாண்டா தெரியும். ஓ இப்படியா நாங்களாம் எங்களுக்கு அதான் எனக்கு முதலாம் பிரச்சனை. அன்னைக்கு ஒருத்தனை சந்தேகம் வந்து கிளாஸ்ல வச்சு கேக்குறான். நான் பள்ளிக்கூடத்துல வச்சது சொல்லி தெரியல. அது நீ பர்சனல் வா வீட்டு அங்க டியூஷனுக்கு வா இன்னொருத்தன் எந்த டியூட்ட எடுத்து கொண்டு போய் சின்ன படிகளுக்கு அவன் தனியா கிளாஸ் தொடங்குறான். நான் விடுவேனே அது சரி. இவ்வளவு கவனமா இருக்க வேணும். யூடியூப் வழியாக்களுக்கு போக விடக்கூடாது. எங்கள்கிட்ட தான் மந்த அடுத்து வச்சிருக்கோம். உங்கள்கிட்ட தான் மந்த அடுக்கணும். பள்ளிக்கூட கிளாஸ்லயே அந்த நோட் சொல்லுவோம். அது சரி. வரட்டும் வந்து எங்க கிளாஸ்ல எடுக்கணும். இல்லாட்டி பூரா என்ன அது படிக்க பிரியோசனம் இல்லையே. அவர்கிட்ட படிச்சாதான் பிரியோசனம். எங்களுக்கு பிரியோசனம். இப்படியா நாக்களை விடக்கூடாது. நான் கலைச்சு போட்டேன் உடனே போட்லயே விளக்கப்படுத்த மாட்டேன். சும்மா கிறுக்கி போட்டு விடுவேன். மேடம் வாங்க மேடம். ஏன் இதுல நிக்கிறீங்க? உங்க 2 பேருக்கும் பாடம் இல்லையோ? எனக்கு ஃப்ரீ பீரியட் தான். இவரை கேளுங்க. இல்ல எனக்கு பாடம் இருக்கு. நான் விളിக்கிறேன். கிளாஸ்க்கு பாடத்துக்கு போங்க. கொஞ்ச நேரம் கதைக்க விட ஆறுதலா போ கிளாஸ்க்கு அவசியம். அதுதான் காலையில் நார்னத மந்த கலை.
ஹலோ ஆமா ஆமா சொல்லுங்க ஆ என்ன என்ன போஸ்டர்ல எந்த மூஞ்சையை மட்டும் பெயிண்ட் அடிச்சு ரொம்ப பெயிண்ட் அது டியூசன் முன்னால இருக்கிறாரு எல்லாத்துல சந்திலையுமா பெரிய போஸ்டர் அது அதுக்கும் பூசி வச்சுக்காங்க என்னடா இது யார் செய்தது ஒரு ஆரண்டு இப்போ கண்டுபிடிச்சு சொல்லு சரியா ஆரண்டு என்ன தெரியும் அவனா தான் இருக்கும் அப்போ பார்க்கணும் அது எந்த எல்லாம் புறாம பிடிச்சாங்க ஜக்களிப்படி என்னடா இல்லை யாரோ ஒருத்த இந்த போஸ்டருக்கு மட்டும் கருப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கானா முகத்துக்கு மட்டும் போஸ்டர்ல இருக்கிற இந்த படத்துக்கு அடிச்சு வச்சுக்காங்களா கருப்பு பெயிண்ட் அந்த எனக்கு எதிராக ஒருத்தன் இப்போ தொடங்கி இருக்கான் மேத்ஸ் கிளாஸ் அவனா தான் இருக்கும் அவன் தான் ஆளை செய்யறான் போலோட இருக்கும் அதுதான் ஒரு ஆளுக்கு இருக்கு எல்லா போஸ்டருக்கும் அடிச்சு போட்டாங்களோ எல்லாத்தையும் டியூஷன்ல வச்சது சந்தில வச்சது இங்க அனுப்பியிருக்காங்க அந்த ஆரிய எவ்வளத்துல ஒட்டினது அதுவும் தான் அதுக்கும் அடிச்சு வச்சுக்கானப்பா உரும்புறா உரும்புற மாதிரி அஞ்சால புண்ணால கட்டுவேன் அதுல எல்லாம் அடிச்சு வச்சுக்கான என்னடா இந்த யார் ஆளன்னு மட்டும் கண்டுபிடிச்சு பார் செய்கிறேன் ஹலோ என்ன என்னம்மா பெயிண்ட் அடிச்சாச்சோ சரி சரியா போங்க காசு தருவான் வேண்டி கொண்டு போங்க சரியா ஓகே என்ன என்ன பெயிண்ட் அடிச்சாச்சு அது வீட்டுக்கு முன்னுக்கு பெயிண்ட் அடிக்க சொன்னேன் வீட்டுக்கு அதான் அடிச்சு முடிச்சு போட்டாங்களாம் நல்ல வடிவா அடிச்சுட்டு இருக்கிறாங்களாம் அதான் சம்பளத்தை வேண்டி கொண்டு போக சொன்னேன் வீட்டுக்கு தானே வீட்டுக்கு தான் எங்கடா வீடு அந்த மாதிரி கிடக்கா பெயிண்ட் அடிச்சா பெயிண்ட் அவ்வளவும் வடிவா கிடக்கா சரி அதுக்குள்ள என்ன முடிஞ்சது என்ன பாடம் அடுத்தது 2 பாடம் கூட அடே எந்த பாடம் தான் ரெண்டும் ஏழுகளுக்கு எந்த பாடம் தான் போய் எடுத்தனண்டா டியூஷனுக்கு ஒழுங்கா வர மாட்டான் அதான் பிரச்சனை டியூஷனுக்கு ஒழுங்கா வரணும் பேசாம மதில் வாங்கி நான் வீட்டை போக மாட்டுவாங்க ஏன் மதில் வாயிர ஸ்டேடிய தடியில மூட்டை வைக்க விட்டியண்டா முடியவில்லை அதுக்குள்ள பின்கதை போனியண்டா ஒருத்தருக்கும் தெரியாது நான் அப்படித்தானே வந்து போறேன் அதான் பின்வாசல இல்ல விடு அந்த வீட்டுல கேட்டு போட்டு விட்டியன்னா சரி பழையமான காசை கொண்டு வந்து போட்டுறான் பிரின்சிபல் மேடம் என்ன கட்டுறமா கட்டி பெரிய காட்டுறேன் ஒன்றுக்கும் பிரியசல் ஒன்றுக்கும் பிரியசல் இல்ல ஹலோ மேடம் வாங்க மேடம் என்ன ரெண்டு பேரும் என்ன பத்தி ஹைச் கொண்டிருக்கிறீங்க இல்ல நாங்கள் படிப்பிக்கிறத பத்தி எப்படி பிள்ளைல டெவலப் பண்ணலாம்னு சொல்லி அதனால பீட்டிங் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு வாங்க பாரம்